ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி வந்து ஒரு ஃபுட் ப்ரிப்பரேஷன் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். பூண்டு குழம்பு வைக்கலான்னு ஒரு வானலில் எண்ணெய், கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கருவேப்பிலை ஆட் பண்ணி நிறைய சின்ன வெங்காயம், பூண்டு நிறையங்க, தக்காளி ஒன்றே ஒன்று போட்டால் போதுங்க. வீட்டு மிளகாத்தூள் போட்டுட்டு புளி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு பச்சை ஸ்மெல் போன அப்புறம் கொஞ்சம் நாட்டு சக்கரை ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிட்டேங்க. அது சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. 2 பாத்திரத்துலையுமே இப்போ தாங்க வாஷ் பண்ண கடாய், அதனால் தண்ணி கொதிக்க வச்சு கீழே ஊற்றிட்டு ட்ரை பண்ணிவிட்டு 2துலேயும் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. கடுகு 2துலேயுமே பூண்டு போடலான்னு சொல்லிட்டுங்க. இதில் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறோங்க தம்பிக்கு ஸ்கூலுக்கு. இதில் வந்து பீட்ரூட் பொரியலுக்கு வந்து கொஞ்சோண்டு கடலப்பருப்பு, 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு பீட்ரூட் துருவி வச்சுருக்கேன். அது அவ்வளோதான், தண்ணி தொளிச்சு கொஞ்சமாக சால்ட் போட்டு மூடி வச்சு வேக வச்சா பீட்ரூட் பொரியல் ரெடிங்க. நெக்ஸ்ட்டு வந்து பொட்டேட்டோ ஃப்ரை கொஞ்சம் நல்லா வெந்துச்சுங்க. வெந்ததுக்கப்புறம் வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டாச்சு. இதில் வந்து தேங்காய் சட்னிக்கு ஆஸ் யூஷுவல் என்னென்ன பொருள் போடணுமோ அதை ரெடி பண்ணியாச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. தம்பிக்கு வந்து நான் வந்து கேரட் சாதம் கலர்லான்னு ஒரு வானலில் போட்டு வச்சு வதக்கிறேன். நம்ம வீட்டுக்கு கீழே பாரிஜாதம் பூ இருக்குங்க, அதாங்க காமிச்சிட்டு இருக்க வீடியோவில். இன்றைக்கி நிறைய பூத்து இருந்ததுங்க, இன்றைக்கி ஃப்ரைடேன்றதால சரி பார்த்து பறிப்போன்னு. நெக்ஸ்ட் வந்து கேரட் சாதம் கலரியாச்சுங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை ரெடி ஆகிட்டுங்க. கருப்பு உளுந்து அது முழுசாக அந்த போட்டதில் கருப்பு கலரில் கொஞ்சம் இருக்குங்க தோசை. சரி லஞ்சு எல்லாம் முடிஞ்சாச்சுங்க. வேலைலாம் என்னென்னு பார்க்கலாம். ஒயிட் ரைஸ், பூண்டு குழம்புங்க. நெக்ஸ்ட் வந்து பீட்ரூட் பொரியல் சூப்பராக இருந்ததுங்க. இன்றைக்கி பீட்ரூட் பொரியல் எல்லா நாளை விட இன்றைக்கி ரொம்ப ஸ்வீட்டாக நல்லா இருந்தது. இப்போ தம்பிக்கு வந்து பொட்டேட்டோ ஃப்ரை, கேரட் சாதம் கட்டியாச்சுங்க. அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஆல்.